நக்கலுக்கு பெயர் போனவர் தான் கவுண்டமணி அவர்கள். சாதாரணமாக அவர் பேசினாலே அதுல கேலியும் கிண்டலும் நிறையவே இருக்கும். எதிர்பக்கம் உள்ளவர்கள் வாயடைத்து போவாங்க. அதே போல எல்லோரையுமே வாயா போயா அப்படின்னு பேசும் பழக்கம் கொண்டவர். கமல் சார், ரஜினி சார் கூட இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதே போல எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுவாரு. அப்படிதான் எஜமான் படத்துல நடிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த படத்துல நடிப்பதற்காக கவுண்டமணி 30 நாளைக்கு 30 லட்சம் சம்பளம் கேட்டிருக்காரு. அந்த படத்திற்கு முன்புதான் இயக்குனரும் தயாரிப்பாளருமான வி. சேகர் படத்துல நடிப்பதற்காக 5 லட்சம் வாங்கியிருக்காரா. ஆனா ஏவிஎம் சரவணனிடம் 30 லட்சம் கேட்டது அவரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்க. உடனே அவர் வி. சேகருக்கு போன் போட்டு நீ எவ்வளவு கொடுத்த அப்படின்ற விவகாரத்தை கேட்டு வாங்கியிருக்காரா. பிறகு கவுண்டமணியிடம் அந்த படத்துல 5 லட்சம் வாங்கிட்டு எனக்கு மட்டும் ஐயா 30 லட்சம் கேட்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே நக்கல் மன்னன் அந்த படத்துல நான் மெயில் கேரக்டர்ல நடிக்கிறேன், ஆனா இந்த படத்துல ரஜினி தானே ஹீரோ, நான் அவருக்கு பொட்டி தூக்குற கேரக்டர் வேணும்னா என்னை ஹீரோவாக போட்டுட்டு ரஜினி அவர்களை எனக்கு பொட்டி தூக்க சொல்லுங்க, நான் 5 லட்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா. இதனால தயாரிப்பாளர் வாயடித்து போயிருக்காரு. உடனே கேட்ட சம்பளத்தை கொடுத்து விட்டு படத்தையுமே முடிச்சுட்டாங்களாம். இப்படி கவுண்டமணி அவர்கள் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு டைரக்டாக பேசக்கூடியவர். அதே போல அந்த காலகட்டத்திலேயே அவர் அதிகபட்ச சம்பளம் வாங்கிய நடிகர் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.